இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸில் கேலண்டர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் எஸ் ரைட்டர் WRITER டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து கேலண்டரை செட் பண்ணுறதுக்கு மார்ஜின்ஸ் வந்து எல்லா சைடும் நமக்கு 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அப்போ மார்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஃபார்மேட் பேஜில் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் வந்தீங்கன்னா பாருங்க எல்லாமே 1 சென்டிமீட்டர் மார்ஜின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு டேபிள் வழக்கம் போல் 7x7 காலம் வேணும். அதனால் இன்சர்ட் டேபிள் மெனுவில் போய் டேபிள் இன்சர்ட் டேபிள் அல்லது Ctrl F2 ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன செய்கிறோம் 7x7 கொடுக்குறோம். சரிங்களா? இல்லை வேறு எதுவும் நம்ம செட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஹைட்டை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் மெனு இருக்கும். இதை இந்த டூல் பார் ஆஃப் பண்ணிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த க்ரீன் கலர் பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அப்போ இந்த எல்லா காலம் ரோவும் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்க டேபிள் எல்லாம் செலக்ட் பண்ணிக்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரோவில் போயிட்டு ஹைட்டு 2 சென்டிமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் லைன் பூரா செலக்ட் பண்ணிக்கங்க. டேபிள் போயிட்டு மெர்ஜ் செல் கொடுக்கலாம் அல்லது இங்கே டேபிள்ஸ் கிளிக் பண்ணிங்கனாலே டேபிள் டூல் பட்டன் வரும். இப்போ வந்து இப்போ இந்த செல்லு வந்து நம்ம நேம் ஆஃப் த மந்த் டைப் பண்ணோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ வர டெக்ஸ்ட் என்டர் ஆகணும்னா நமக்கு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் தான் இங்கே வந்து அது ரீட்டைன் ஆகும். 2025 அடிச்சிட்டோம். செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபாண்ட்டை வந்து பெருசு பண்ணிக்கிறோம், போல்டு பண்ணிக்கிறோம். வழக்கம் போல் Ctrl E தான் சென்டர் கீ கொடுத்துக்கிறோம். இப்போ வெளியே கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி மாறிடுது. அது ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நம்பர் ஃபார்மேட் போகணும். ரைட் கிளிக் பண்ணி நம்பர் ஃபார்மேட் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டுன்னு இருக்கனால தான் இது வந்து இந்த ஃபார்மேட் போகுது. அப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அடிச்சு பாருங்கள் செப்டம்பர் என்டர் தட்டுங்க 2025 அது பாட்டுக்கு இருக்கும். சரிங்களா? சிமிலர்லி இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபாண்ட்டை வந்து பெருசு பண்ணிக்கங்க. இப்போவே அடிக்கிறதுக்கு முன்னாடியே பெருசு பண்ணிக்கங்க. கொஞ்சம் இம்சி இல்லாமல் இருக்கும். போல்டு பண்ணிக்கங்க, சென்டர் பண்ணிக்கங்க. அடிக்கிறோமா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, படிச்சிட்டிங்க. அடிச்சிங்கன்னா இது வந்து இப்போ வெர்டிகலி சென்டர் ஆகலை. இப்போ வெர்டிகலி சென்டர் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் மாற்றுறது இங்கே இருக்குது. 7 கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டூலை கலர் மாற்றிக்கிங்க. மாற்றிங்க. இப்போ இது வெர்டிகலி சென்டர் பண்ணால் என்ன செய்யணும்னா ரைட் கிளிக் பண்ணி டேபிள் போங்க, டெக்ஸ்ட் ஃப்ளோ போங்க, வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் சென்டர்னு கொடுக்கும். அப்போ தான் இது வந்து நமக்கு இங்கே சென்டர் ஆகும். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ரைட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் போகலாம். டேபிளில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டேபிள் போடுங்க. சரிங்களா? அடுத்தது நமக்கு டேட் போடுறதுக்கு என்ன செய்யணும்னா புல்லட்டன் நம்பரிங் கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? புல்லட்டன் நம்பரிங் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலும் வரும். அல்லது ஃபார்மேட்டில் போயிட்டு புல்லட்டன் நம்பரிங் கொடுக்கணும். ஃபார்மேட்டில் புல்லட் நம்பரிங் கொடுக்குறீங்கன்னா நம்பரிங் கொடுக்குறீங்க 1 2 3 கொடுத்துருங்க. ஆப்ஷன்ஸ் வாங்க, எடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு. சேம் போய் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா
எல்லா செல்லுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து நல்லா ஒரு 24 சைஸ் வச்சுக்கோங்க, போல்டு வச்சுக்கோங்க, சென்டர் வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி டேபிள் போங்க, வெர்டிக்கல் வந்து சென்டர் அலைன் பண்ணுங்க. வெர்டிக்கல் டேபிள் ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் ஃப்ளோவில் அலைன்மெண்ட்டில் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் சென்டர் கொடுங்க. அப்போ தான் வெர்டிக்கல் சென்டர் ஆகும். அடுத்து இப்போ போயிட்டு ஃபார்மேட் புல்லட் நம்பரிங் போங்க. இதில் நம்பரிங்கை 1 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆஃப்டர் வந்து இந்த புள்ளி இருக்கிறத எடுத்து விட்டோம். நம்ம அங்கே எடுத்து விட்ட மாதிரி இங்கேயும் எடுத்து விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ செப்டம்பர் வந்து மாதத்தில் வந்து மண்டேல ஆரம்பிக்குது, அடுத்தது 30 தேதி வருது. அது ஜஸ்ட் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா போதுமானது. கேலண்டர் ரெடி.